பாருங்கள், அந்த யூட்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பயங்கர ஸ்பீடாக வருது. ஓகே, ஸோ நம்ம பேக் டு திஸ் வந்த ரோடு தான் பாருங்கள். திருக்கழிக்குன்றம் ரைட் எடுத்தால் திண்டிவனம், காஞ்சிபுரம். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ திண்டிவனம்னு போட்டிங்கன்னா போய் ரைட் எடுக்க தான் சொல்லும். ஐ அக்ரி. பட் அந்த ரைட் எடுத்துகிட்டு பயங்கர டிராஃபிக். போய் ஜிஎஸ்டி போகிறதுக்குலாம் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்போ நம்ம போகிற ரோடு வந்து சுற்று, அது வந்து கிட்ட தான். பட் நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் போய் ஜாலியாக போகும். ஓகே, இது கொஞ்சம் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், ஆனால் மேனேஜபிள் தான். அந்த ரைட்டுக்கு பதிலாக இது லெஃப்ட் எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து மகாபலிபுரம் போயிடும். போட்டிருக்கு பாருங்கள், மகாபலிபுரம் 26 கிலோமீட்டர் கல்பாக்கம் போகும், திருக்கழிக்குன்றம் போகுது. ஸோ நம்ம வந்து திருக்கழிக்குன்றம் வழியாக தான் போக போகிறோம். நீங்கள் இதை நானே டைம் லேப்ஸ் பண்ணிடுறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் கோயஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. மைலேஜ் கிலோமீட்டர் பார்க்குறவங்க அந்த ரைட்டே போயிடுங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9 o'clock now. பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் அந்த ரைட்டில் போனீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக. அது கிலோமீட்டர் பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த மைலேஜ் பார்க்குறவங்க அந்த ரோட்டில் எடுத்துங்க. கூகுள் மேப் பண்ணுறது ஓகே தான், இது வந்து அகெயின்ஸ்ட் கூகுள் மேப் தான். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட உங்களுக்கு நல்லா இருக்கும், நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ 9:05 ஆகுது. ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. தேங்க்யூ. ஸோ வெல்கம் பேக் கைஸ். டைம் இஸ் அரௌண்ட் 9:20. I had a quick breakfast. It was nice. So we are back to the driving. Again I'm saying, if you are looking for kilometer mileage, and please go the other road, or else if you want relaxed, less traffic, you can use this road. So we are going to approach Thirukazhikundram. So there are some few places where you have to go correctly. So please watch this video. So in this video we will be showing அது எங்கே போய் நான் வந்து ஜிஎஸ்டியில் டச் ஆகிறேன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதிகமாக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியர் மேல்மருவத்தூர் கிட்ட வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறேன், சரியாக தெரில. புல்லேரி. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஓட்டணும். ஏன்னா 2 வீலர்ஸ் வந்து ஹெல்மெட்லாம் போட மாட்டாங்க, வெரி ரேர் ஹெல்மெட்லாம் போட்டுக்கலாம். 50% பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஸோ அவங்க டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆட்டோஸ்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம், ஏன்னா ஆட்டோக்காருக்கு ஆட்டோ தான் அடி வாங்குவோம் தவிர மக்கள் உள்ளே இருக்கிறவருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அடி வாங்குவோம். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ரைட் அடிச்சு காமிக்கிறாரு, எடுத்து முன்னாடி வந்துட்டேன். எப்படி வந்து வரலாம். ஸோ இதான் பிளெஸிங்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க. ஸோ 2 வீலர்ஸை வந்து கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக வந்து இது பண்ணாதீங்க. அவங்க வாட்டி 2 வீலர் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வந்தால் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அவங்கெல்லாம் எப்படி இண்டிகேட்டர்லாம் போட மாட்டாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க.
தான் ரைட்டில் வருது ஓவர்டேக். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பார்த்துங்க. செகண்ட் டைம் வியூஸும் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஃபஸ்ட் டைம் இந்த வழியில் வரீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் டோன்ட் ஸ்கிப் இட். நிறைய ஹோல்ஸ் இருக்குது தெரியுமா. ப்ளஸ் வி ஆர் அவாய்டிங் லாட் ஆஃப் டோல்ஸ். அந்த ஒரு டோல் நம்ம இது பண்ணிட்டோம். செங்கல்பட்டு டோல் வந்து நம்ம வந்து 65 have to maintain, but I'm going 80. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராரு, பிடிச்சிட்டே தான் ஓடிட்டு வராரு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் கோயிங் டு கம். ஸோ இங்கே தான் நீங்கள் ரொம்ப பார்க்கணும். நீங்கள் மட்டும் இதில் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் எடுக்கக்கூடாது. லெஃப்ட் எடுத்து நீங்கள் மாமல்லிபுரம் ஒழிவீங்க. ஸோ அந்த போர்டு பார்த்துங்க, மாமல்லிபுரம் கல்பாக்கம் ஸ்ட்ரைட். ஸோ பாயிண்ட் 1 இது ரொம்ப குரூஷியலான பிளேஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க. ரோடு கொஞ்சம் குட்டி ரோடு, அந்த போன ரோடு மாதிரி இருக்காது. பட் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஏதோ பழைய காலத்து கோயில் ஒன்று இருக்குது, பெரிய கோயில். ஸோ given him space, let him go. So again, keep aware of two-wheelers. They are on their own, helmet போட மாட்டாங்க. Two-wheelers is the worst. பாயிண்ட் 1 பார்த்தாச்சு. இந்த இடமும் இது அப்படியே நீங்கள் ரைட்டு தான் எடுக்கணும். ரொம்ப பெருசாக பாயிண்ட்டாக வச்சுக்க தேவையில்லை, பிகாஸ் இது நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் யூஸ் த ரோட். ஆல்மோஸ்ட் we are going to reach திருக்கழிக்குன்றம். Time is around 9:30. I had 2 phone calls and 10 minutes break for breakfast. So total of 20 minutes loss ஆயிருக்கும். ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியதாக போயிடுச்சு, 5 minutes ஆஃபீஸ் கால், இன்னொரு ஃபோன் கால், ஃபேமிலி கால், 2 கால் பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இல்லைனா இன்னொரு எதுவுமே பிரேக் எடுக்கலைன்னா we can reach here by 7:35 கிளம்பணும். 9:35 கூட 2 hours ஆச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம ரீச் பண்ணிட்டுருக்கோம், நல்லா ஃபாஸ்ட்லேயே ரீச் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, இது கிடையாது, இது என்ஜின் ஸ்ட்ரெஸ் கிடையாது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஒன்லி திங் இஸ் த டூ-வீலர்ஸ். ஸோ அவங்கள மட்டும் நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட். நீங்கள் அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா இப்போ மேபி ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். பட் செங்கல்பட்டு சிட்டி, மெயின் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்தோம் இல்லையா, அங்கேயே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்ஸு பயங்கரம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி டிராஃபிக் தான் இருக்கும். ஸோ இது இங்கே வந்து ரொம்ப இன்னொரு பாயிண்ட்டு, இந்த இல்லை லெஃப்ட் எடுக்கக்கூடாது. ஸோ பாயிண்ட் 2 இது லெஃப்ட் எடுக்க ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். உடனே இன்னொரு பாயிண்ட் 3 வந்துடும். சின்ஸ் ஐ ஹவ் கம் மெனி டைம்ஸ் ஐ நோ திஸ் பிளேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்த நாம வச்சுங்க, அட்மிஷன் ஓப்பன் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஸ்டாச்சு வந்துட்டு ரைட் எடுத்து காந்தி சார் இதில் ரைட் எடுத்துங்க. கண்டிப்பாக இது வந்து பாயிண்ட் 3. இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவீங்க. மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை. ஸ்ட்ரைட்டாக போகாதீங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும், கோயிலை சுற்றி வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கோயிலை சுற்றி போகிறோம், கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டு வந்துடலாம். ஸோ வி ஹவ் கம் டு திருக்கழிக்குன்றம். திருக்கழிக்குன்றம் தான், ஆமாம், திருக்கழிக்குன்றம் பிரான்ச். ஓகே, ஸோ இந்த இதில் யூ டேக் லெஃப்ட். ஓகே, அதாவது அந்த ரோடு சுற்றி வர்றது வந்து இது பைபாஸ் பண்ணிட்டு போகிறோம்.
ஸோ இது கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா இது. ஸோ ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு டூ பை அரௌண்ட் 30 to 40 தான். ரொம்ப இது பண்ண வேணாம். அதை லெஃப்ட்டில் போட்டு பார்க்குறாங்க. யாரும் ஹெல்மெட் போடல. நல்ல ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு. போலீஸ் எவ்வளோ குடிக்கிறாங்க சொல்லிட்டு அதை ஹெல்மெட் போடுறாங்க. பட் எனி இதுதான் நான் சொல்கிறது. அவர் வந்து திரும்பி பார்க்க கூட இல்லை. அதனால் அவன் பாட்டு போயிட்டே இருக்கு. எதையாவது திரும்பி பார்த்தாரு. அதை கேட்டு ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டுருங்க. சார் இப்போ தான் வந்து எல்லாம் டிசைன்லாம் பண்ணிட்டு போகிறாரு. கழுத்தெல்லாம் கரெக்டாக சட்டை சார், கொஞ்சம் தள்ளுங்க சார். மேடம் இல்லைங்க, வந்துடாதீங்க நடுவில். ஸோ ஹியர் இந்த பாயிண்ட்டு இப்போனா 4.1 நினைக்கிறேன். 4.4 வந்து ரைட் எடுப்பீங்க. ஸோ அந்த உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வர ரூட்டு இது அப்படி ஜாயின் ஆகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் வரலாம், பட் சம்டைம்ஸ் அதில் நான் வந்திருக்கேன், போய் செம்மையாக மாட்டியிருக்கேன். அதனால் ஏதாச்சும் தேர் அந்த மாதிரி கோயில் டைம் எடுத்துட்டோம்னா மாட்டிக்கும் கண்டமின்னான்ட்டு. ஸோ நீங்கள் கூகுள் மேப் பார்த்தாலே இந்த வழி தான் சொல்லும். கூகுள் மேப் பார்த்து தான் இந்த வழியை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதே ரூட்டுக்கு வாங்க. ஸோ அகைன் சிங்கிள் லேன்னு சொல்கிறதா இல்லை 2 லேன் சொல்கிறதா? 2 லேன்னா மீன் அப் அண்ட் டவுன் 2 லேன், அப்பு மட்டும்னா சிங்கிள் லேன். ஸோ அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது வந்து சிங்கிள் லேன் தான் சொல்லுவேன். இது சிங்கிள் லேன் தான். ஓகே, ஸோ இது இங்கேயும் அகெயின் ஐம் சேயிங், see these 2-wheelers, they don't have helmets, so be very careful. இது அப்படியே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு you can maintain around 60-70s here, 4th gear, just don't floor it. போக கொஞ்சம் நல்லா ஆகும். அதில் ஒரு டேம்லாம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. See, there is very less traffic. This is around 9:30 now. So நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் செங்கல்பட்டு வந்துருப்போன்னு நினைக்கிறேன். மேபி, பட் இது கொஞ்சம் சுற்று தான், கண்டிப்பாக கொஞ்சம் சுற்று தான். பட் இன் வெரி ரிலாக்ஸ்ட் மேனர் வி கேன் கோ. மெயினாக வந்து இன்ஜின் ஸ்ட்ரெஸ் கிடையாது நம்மளுக்கு. இந்த மாதிரி 2-wheelers டர்ன் பண்ணுறது மட்டும்தான் இதில். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவன் ஓவர்டேக் பண்ணுறான், லாரி எல்லாமே பயங்கர டிராஃபிக் இருக்கும் அந்த சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து அந்த திருக்கழிக்குன்றமோட வெளில வந்துட்டோடனே யூ ஆர் ஹேவிங் ஃப்ரீ ஸ்பேஸ். ஐ எம் இன் 4th now, I am going with 5th. So I am touching around 80-85. I think this is also a little bit speeder. 90 போக தேவையில்லை. நம்ம வந்து maintain around 65-70. ஓகே, வண்டி போயிட்டாங்க நல்லபடியாக, க்ராஸ் பண்ணிட்டாங்க நல்லபடியாக. So look at this, no traffic. We're I'm doing around 80s. No traffic in 5th. So getting around mileage around 14. Reset பண்ணலாம். எல்லாரும் மார்னிங் வேலைக்கு போகிறாங்க. ரோட்ஸ் ஆர் ஓகே. சம்டைம்ஸ் நடுவில் வந்து சிமெண்ட் ரோடு வரும், அதுதான் கொஞ்சம் கடக்கு சத்தம் கேட்கும். பட் ஆல் ஆர் குட். ரோட்ஸ் ஆர் ஓகே. கமான் பொலேரோ. இதெல்லாம் சொன்னேன் நான். இந்த சிமெண்ட் ரோட்லாம் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் பண்ண அதிகமாக இருக்கும். ஃபார் கொஞ்சம் பீரியட் தான் இருக்கும். நல்ல ஷார்ட் ஜாபர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது வந்து லோக்கலில் மாருதி ஷார்ட் ஜாபர்ஸ் கொஞ்சம் தெரியும். நான் போட்டுக்கிறது KYB. ஓகே, நான் ஸ்டிஃபாக இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் பேக் குட் ரோட்.
ரயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. புதுசு இது நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் போது அது இல்லை நினைக்கிறேன். மெயின்டைனிங் அரௌண்ட் 80s. Again agriculture fully, traffic is very less, and I resetted the mileage. I'm getting around 20 now. வரும் ஒரு டேம் ஒன்று வரும், சூடாக இருக்கும். இங்கே ஒரு 0.5 எடுத்து வந்திருக்கோம் நம்ம. ஸோ மதுராந்தகம் லெஃப்ட்டு, கருங்குழி லெஃப்ட்டு, ஸ்ட்ரெயிட்டாக போட செங்கல்பட்டு. ஸோ பாயிண்ட் நம்பர் 5 நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம், நேராக போக போகிறதில்ல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேம் இதுதான் அந்த டேம். மழை காலத்தில் நல்லா தண்ணி இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் மழை பெய்ய போகுது, ஒன்றும் பெருசாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ நல்ல தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு காலத்தில் நல்ல தண்ணி இருந்துட்டு பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னும் விழுந்துருக்கூடாது. கொஞ்சமாக டேமில் தண்ணி இருக்குது, அது ஒரு ரோடு ஒன்று போகுது, அது என்னதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். மீன்லாம் பிடிக்கிறாங்க. பாயிண்ட் 6 வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட்டும் எடுக்கலாம். நான் லெஃப்ட் நான் போனதில்லை. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டு தான் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்தால் எங்கே போகும்னு தெரில, சின்ன ரோடாக இருக்குது, அதனால் அது ரோடு கிடைக்கலாம். ரைட் எடுக்கலாம். 0.5 டேக்கிங் ரைட். நெல் போட்டிருக்காங்க, காய வச்சுட்ருக்காங்க, அதனால் போகக்கூடாது. ரைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேடி தான். Agriculture is the main business, I think. Madurandagam. So another 13 kilometers we are going to reach Madurandagam. Actually, main Maruthur nu sollitten Madurandagam da நம்ம போறோம். டூ வீலர் எப்படி வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம வந்து
வந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், ஸ்ட்ரைட்டாக நம்ம அடிச்சிருப்பாரு. கண்ணடிலாம் பார்த்து இண்டிகேட்டர்லாம் போடல, ரோடு நம்மளுக்கு தேவையில்லை, இதுலேயே போயிடும். ஸோ நம்ம அப்படியே இதே ரோட நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதான். பஸ்ஸஸ் ஆர் கோயிங். No traffic, touching around 90s, and car is in a very relaxed manner. Cruise is around 80, 90, mileage is around 90. Jersey. Okay, Kankuti, you should not come in the middle. Okay, எல்லா டாக்ஸ் எல்லா கவுஸ்க்கும் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்காங்க, எல்லோ கலர் டேக் போட்டுருக்காங்க ஏரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். அண்ட் மிஸ்டர் புல், why are you in the middle? Please move that side. So much. இறங்கினா அவ்வளோதானே, அக்ரிகல்ச்சரில் இல்லை ஆள் இருக்காங்க. மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கின்னா ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா? மாடு நம்மளை முட்டும் இல்லை நம்ம மாடை முட்டணும். நல்ல ஐ திங்க் த ஓனர் ஷுட் பி மேக்கிங் குட் மணி. சும்மா 300 மாடு இருக்குமா ஈஸியாக. ஆழியா பக்கம் வந்திருக்கோம். இங்கே லாரி போகுது, டிப்பர். டாடா, லெட்ஸ் ஓவர்டேக் திஸ். பார்ட்னர், இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணும் போதெல்லாம் டூ வீலர்லாம் பார்த்துங்க. ஒருத்தர் பேர் நாலு ரோட்டில் நின்று போயிட்டுருக்காரு, பார்த்து டயர்ஸ் எல்லாம் விட்டாரு. இதுதான் சம்டைம்ஸ் வந்து ஒரே வாட்டி நான் மாட்டியிருக்கேன், ஒரு 10-15 மினிட்ஸ் மாட்டியிருக்கேன் நான் இந்த ரயில்வே கிராசிங்கில். சம்டைம்ஸ் தொடர்ந்து 2-3 ட்ரெயின் போகும், மெயினாக ஈவினிங் டைம்ஸ் அண்ட் மார்னிங் டைம்ஸ். மதியான நேரத்தில் வைகை போகும்னு நினைக்கிறேன். மீதி நேரத்தில் எல்லாமே வந்து இந்த மார்னிங் டைம்ஸும் ஈவினிங் டைம்ஸும் தான் வரும். இது வந்து மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இவர் வேறு ஒரு ஓவர்டேக் பண்ண போகலாம். செங்கல்பட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 22, மதுராந்தகம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் 7 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம ஜிஎஸ்டி டச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 10 மினிட்ஸில் டச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். மினிட்ஸ் கூட ஆகாது.
டச் பண்ண போகிறோம். எஸ், 10 மினிட்ஸ்லாம் தேவையில்லை. டச் பண்ணுறோம். நீங்கள் இடத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம இன்கேஸ் திருப்பி ரிட்டன் வரதா இருந்தால் இந்த இடத்துல ரைட் எடுத்துங்க. நான் நிறைய வாட்டி இந்த இடத்துல ரிட்டன் எடுத்துருக்கேன். சேம் ரோட்டு தான். ஸோ பட் யூ ஹவ் டு மார்க் தி பிளேஸ் வேர் யூ ஹவ் டு டேக் அ ரைட். அதர்வைஸ் யூ புட் இன் கூகுள் மேப் திருக்கழிக்குன்றம்னு போட்டுங்க. திருக்கழிக்குன்றது போடும்போது திருப்பி நீங்கள் வரும்போது அந்த ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுக்கும்போது நான் இந்த பில்டிங்கை நான் வச்சுப்பேன். நீங்கள் எப்படி உங்கள் இஷ்டத்தில் எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ மார்க் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் தி ரூட் கைஸ். ஸோ செங்கல்பட்டுலேருந்து வந்தால் இந்த ரூட்டு நம்ம இப்போ வந்திருப்போம். இப்போ நம்ம திருக்கழிக்குன்றம் வழியாக வந்ததால் நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 9:30 ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக 9:30 ஸ்டார்ட் பண்ணால் இப்போ ½ அன் ஹவரில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வெரி ரிலாக்ஸ்ட் அகெயின். ஸோ நோ டிராஃபிக், நத்திங். ஒரு 5-6 கார் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ், இந்த ஜெராக்ஸ். அதனால் வச்சு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது ரைட் எடுத்துங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் லெஃப்ட். கொஞ்சம் தூரத்துக்கு ஓட்டிட்டு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு பை சொல்லிடுறேன். இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கும்போது பாருங்கள் இனிமேட்டு பாருங்கள் டிராஃபிக் அண்ட் டிராஃபிக். லெட்ஸ் see how much traffic is there. கொஞ்சம் ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கலாம்.